சரணம் சரவணபவா சரணம் செந்திலாண்டவன் சரணம் சரவணபவா சரணம் செந்திலாண்டவன் சரணம் சரவணபவா சரணம் செந்திலாண்டவன் சரணம் சரவணபவா சரணம் வள்ளி தெய்வான சமேத முருகர் கோவில் ஒசூர்ல அமைஞ்சிருக்கு. இது புது கோவில் கட்டி இருக்காங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு. இன்னைக்கு வந்து பங்குனி உத்தரத்துக்கு ரொம்ப சிறப்பா பூஜை, பால்குடம், காவடி எல்லாமே எடுத்தாங்க. சாயங்காலம் வந்து வள்ளி தெய்வான திருமணம் இருக்கு, கல்யாணம் வைபவம், அது பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். 6 மணிக்கு அது பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். சிறப்பான ஒரு அலங்காரம் முருகருது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேலவா கந்தா முருகா வீர சுப்பிரமணியா பழனி மலையாண்டி பரிபூரண கருணாகரா சக்திவேலுடையவா சரவணபவா. சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா அலங்காரம் நல்லா இருந்துச்சு. நேத்து கூட நல்லா செவ்வாய்க்கிழமை சிறப்பா ராஜ அலங்காரம், நான் பழனியில பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த அலங்காரத்தை. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பழனி மலை, ஆறுபடை முருகர் கோயிலுக்கு நம்ம போக முடியலனாலும் இங்கே நம்ம ஒசூர்லயே நல்லா சூப்பரா முருகர் வந்து எழுந்திருந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து வாரம் வந்துடுறேன். ரொம்ப நல்லா இருக்கு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எப்படின்னா எத்தனை கஷ்டம் எது இருந்தாலும் அந்த முருகன் கோயில் வந்தனா எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு. அதே மாதிரி எல்லாரும் வாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம நினைச்சது கடவுள் நடத்தி கொடுப்பாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாரும் நம்பிக்கையோட, எல்லா மக்களும் அந்த நம்பிக்கையோட தான் வந்துட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. சாயங்காலம் கண்டிப்பா திருக்கல்யாணம் பார்க்கணும், வாங்க. அடுத்து சாயங்காலம் பார்க்கலாம். நாளும் குலை கமுகு முருகருக்கு வந்து எல்லாம் அந்த அபிஷேகத்துக்கு எல்லாத்தையும் போயிட்டாங்க. அபிஷேக பூவுங்க எல்லாமே எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. பூஜை பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. போடுது சரி. அபிஷேகம் அபிஷேகம் ஒரு பூஜை இருக்கு இப்போ. அப்புறம் பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அபிஷேகம் முடிச்சு திருப்பி ஒரு பூஜை பண்ணுவாங்க. நல்லா போயிட்டு வருஷம் எல்லாம் போயிட்டு இருக்கு சாமி. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குன்று மாதிரி இருந்தது மலை. இதுல மயில் எல்லாமே வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இது வந்து ஒரு கோவில், முருகர் கோவில் வந்து ஒசூர்ல வந்து அமைச்சிருக்காங்க. அழகுமலை முருகர். இது ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. இடம்னா அவ்வளவு வசதி இருக்கு. நாங்கெல்லாம் வந்து மலையா இருக்கோம், ஒரு மாதிரி குண்டு. அது வந்து நாங்க வந்து பார்த்தது இல்ல. இங்க மேல வந்து பார்த்தா இப்ப கோயில் கட்ட பார்த்தா அவ்வளவு இடம், அவ்வளவு விஸ்தாரமா இடம் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப ராஜகோபுரம் கட்ட போறாங்க. ரொம்ப நல்லா சூப்பரா பண்றாங்க. பாருங்க பின்னாடி பாருங்க, மலை தான் பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாவே குன்று தான். குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரர் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த குன்றுல முருகர் இருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. முருகர் வந்து கோச்சிட்டு பழனி மேல மலைக்கு போனாராம். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒசூர்ல ஒரு மலை மேல முருகர் வந்து அமைஞ்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஊர்ல வந்து இப்படி ஒரு கோவில் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். சிறப்பான ஒரு கோவில். கடம்பன் குமாரா கடலொலி செந்தூரா பஞ்சமுக தேவரும் பாதம் பணிந்திடும் பரம குருவே முருகா. ரொம்ப
எத்தனை எனக்கு முடியலனாலும் கோயிலுக்கு வரனா என் உடம்பே சரியாயிடும். அந்த மாதிரி எனக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாருங்க, இது ஃபுல்லா மலை தான். மயிலுங்க அதிகமா வர்றதால கோவில் வந்து இந்த முருகரே இங்க வந்து உக்காந்துட்டாரு. சூப்பரா இருக்கு. பால் குடம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் பால் குடம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பால் குடம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அம்மா. முருகருக்கு அரோகரா, முருகருக்கு அரோகரா, ஆறுபடை முருகருக்கு அரோகரா. பிரசாதம் வாங்கியாச்சு, கொடுக்குறாங்க, நிறைய செய்யறாங்க. எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம், சாப்பிட்டு வாங்கிக்கலாம். சூப்பரா இருக்கு. நல்லா கூட்டம், ரஷ். வந்து வெஜிடபிள் தக்காளி சாதம், தயிர் சாதம், வெண் பொங்கல் சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா இருக்கு. எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம், சாப்பிட்டு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொழுதுக்கும் நைட் வரைக்கும் பிரசாதம் போட்டே இருக்காங்க. அடுத்து வந்து முருகர் வள்ளி தெய்வான திருக்கல்யாணம் இருக்குது. அது வந்து அடுத்த வீடியோவில் வருது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.